ஹலோ கடியன்ஸ், இஸ் மை நேம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தட்ஸ் நாட் மை நெய்பர். இந்த கேம் விளாட போகும்போது இந்த கேம் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு போஸ்ட்டில் போட்டிருப்பேன். இந்த கேம் நிறைய பேர் விளாண்டுருக்காங்க. இது எப்படி விளாட்னு நான் முதலே சொல்லிடுறேன். இந்த கேமோட கதை என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே நிறைய பேய்மெண்ட் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, ஆர்கேட் மூன்னு சொல்லிட்டு அடியில் ஒரு ஃபோட்டோ இருக்கா. இந்த மாதிரி கண் நிறையா இருக்கவங்க, முடி வளர்த்தியாக வச்சுக்கிட்டு பார்க்கவே வித்தியாசமாக இருப்பாங்க. அவங்க கையில் மட்டும் சிக்கினாங்கன்னா கொன்றுவாங்க நம்மளை. அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இந்த வாட்ச்மேன் மேலே நம்ம சரியாக பார்க்கணும். அதாவது இந்த ஒரு டோர் மாதிரி தெரியுதா, இந்த டோரில் நிறைய பேர் வருவாங்க. அந்த வீட்டுக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. வந்து அந்த ஐடி, என்ட்ரி ரெக்வெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. கொடுத்தா பிறகு அவங்கள வந்து சரியாக இருக்காங்களா, நல்ல முகம்லாம் கரெக்டாக இருக்குதா, அப்பியரன்ஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அவங்கள வந்து அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிவிட்றணும். ஆனால் அந்த பேய்மாரி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து டோப்பிள் ஹேங்கர்ஸ் வந்து வந்தாங்கன்னா அவங்க சில பேர் வந்து ரியலான மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம சாதாரணம் நினச்சி உள்ள விட்ருவோம். பட் கடைசியில் கேம் முடிஞ்ச அப்புறம் நம்மளை கொன்றுவாங்க. அதான் இந்த கதை. சில பேர்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் ஒரு டோப்பிள் ஹேங்கர்ன்ட்டு. ஸோ இப்போ நம்ம கேம் ஆரம்பிச்சிடுவோம். ஒரு வீடியோ ஒன்று போட்டு காமிப்பாங்க. நான் கதையை முதலே சொல்லிட்டேன், உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், விளாடுவோம். லோடிங். ஸ்கிப் இந்த வீடியோ தான் சொன்னேன். இதில் அந்த வீடியோ இருக்கும். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த கதையை வளக்கிட்டேன். ஒன்று சொல்ல மறந்துட்டே. ஐயோ இருங்க, இப்போ ஒருத்தர் வரதான் வரீங்களா, இந்த ஒரு மாதிரி இருக்குண்ணா. இவங்க வந்து ஒரு டிடிடின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. டிடிடிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, டோப்பிள் ஹேங்கர்ஸை ஒழிக்கிற ஒரு சிஸ்டம். அந்த ஒரு இதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. இவங்களோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். 3312ன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடியில் ஃபோன் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து நம்ம ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஃபோன் அடித்து டோப்பிள் ஹேங்கர் வந்தாங்கன்னா புடிச்சிட்டு போங்க சார்ன்னு சொல்கிறதுக்கு தான். எல்லாம் சொல்லிட்டான் சும்மாரியா. இங்கே ஒரு டேஞ்சர் பட்டன் கொடுத்துருக்காங்க. வந்தாங்கன்னா டேஞ்சர் பட்டன் அழிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். யார் நீங்கள் குட் ஆஃப்டர்நூன், ஐடி எங்கே, இந்த மாதிரி இவங்க ஏதாவது கொடுக்குறாட்டி செக்லிஸ்ட்டுன்னு தான் இருக்கா. வந்து ஐடியில் இன்ட்டு மார்க் போட்டுட்டு கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதை கொடுப்போம். ஐடி கொடுத்துருக்காங்க. பேர் என்னது, இது வந்து செக்லிஸ்ட்டு. இன்னும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகாதவங்களோட பேர் இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து க்ளோரியா ஸ்கிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க போல். க்ளோரியா ஸ்கிமிட்ஸ்டு. டிடிடி லோகோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். எத்தனாவது ஃப்ளோரில் இருக்காங்க, 2ஆம் ஃப்ளோரு அப்பார்ட்மெண்ட் 1. 2ஆம் ஃப்ளோரு ரூம் 1. சரி, இது வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்கும். இங்கே வந்து எவ்வளோ நாள் இருக்காங்கன்னு அதாவது எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்காங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. க்ளோரியா ஸ்கிமிட்ஸ்டு 698150. அந்த முதல் 3 நம்பரையும் கடைசி 3 நம்பரையும் பார்க்கணும். 698150 பார்த்தோமா. அப்பீரியன்ஸ் அடியில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். ரவுண்டு நோஸ் ஒன்று இருக்குமா, மோல் ஆன் தி ரைட் சீக், மச்சம் இருக்குமா ரைட்டு கன்னத்தில். ஷார்ட் ஹேர் வச்சுருப்பாங்களாம், ரவுண்டு நோஸ் வச்சுருப்பாங்களாம். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ரெசிடென்ட் ஆஃப் தி பில்டிங் பேங்கரை வேலை பார்க்கலாம். அதில் பேங்கர்னு இருந்துச்சு. ஓகே நீங்கள் போகலாம். டோர் ஓப்பன் பண்ணுறதுனா இந்த இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, பச்சை கலரில் வந்துட்டு அடுத்து முடிடணும். உள்ளே போட்டு இங்கே டோப்பிள் ஹேங்கர் கிடையாது. அந்த முதல்ல வந்து அவங்க டோப்பிள் ஹேங்கர் கிடையாது. அடுத்து யாருப்பா, அடுத்து யார்ரா நீ, ஹலோவா, இவங்க செஸ்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களாம். இந்த கேமில் வந்து ஒருத்தர் வந்து கொஸ்டின் கேட்டுருவான். என்னோட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு ரெக்கார்டு மாதிரி ரொம்ப தருவாங்க. எனக்கு வந்து ஒரு ஆன்சருக்கு மட்டும் தெரியும், எப்படி பார்ப்போம் நம்ம. முதக்கு வந்து ஆன்சர் 42ன்னு இருக்கும். நான் யூடியூப்பில் பார்த்தேன். தட்ஸ் கரெக்ட் சொன்னேன்னா அடுத்ததுக்கு ஆன்சரு மறந்துடுச்சே. ஏதோ மேர்சிடஸ்ன்னு வரும். குளோரோலூட்ஸ்
குளோரோலூட்ஸ் தெரியலையே. ஏதாவது அடிச்சு விடுவோம் சும்மா. இன்ஸ்கேரட்டு போயிட்டான். போப்பா எப்பா. இவெல்லாம் அப்பார்ட்மெண்ட்டோட ஆள்லாம் கிடையாது, சும்மா வரவே தான் வந்துட்டு ஓட்டான் பேசிங்களா. அடுத்து யாரியா? ஒரு தாத்தா மாதிரி இருக்காரு. குட் ஆஃப்டர்நூன். ஆல்ஃப் கேப்புச்சினா. ஆல்ஃப் கேப்புச்சின் 125 347 120 347 எங்கே இருக்காரு? 120 347 120 347 லாயரா வேலை பார்க்குறாரு. பிக் நோஸ் இருக்குமா, மஸ்டாச்சு மீசை வச்சுருப்பாரோ. மோன் கோலா. இப்போ அந்த லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு லெஃப்ட் சைடு மட்டும் ஒரு கண்ணாடி போட்டுருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு கண்ணாடி அதை யூஸ் பண்ணுவாராம். ஹேட் போட்டிருப்பானா. ரவுண்டு ஃபேஸாக இருக்குமா. ஃபேஸும் கரெக்டாக இருக்குது. இருங்க டிடி டோவை பார்ப்போம். எவ்வளோ நாள் இருக்காங்க? 1960 வரைக்கும் இருக்காங்களா. ஓகே, நெருங்கி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். ஓகே, பரவாயில்ல. ஆஃப் கேப்சின் ஆஃப் தி பில்டிங் அப்பார்ட்மெண்ட் இஸ் தி 04 on the 3rd floor. ஓகே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஐடி கரெக்டாக, அப்பியரன்ஸ் கரெக்டு, எல்லாமே கரெக்டு. எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு கேட்குறோம். டோரை ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்குறான். போங்க. அடுத்து நல்ல ஒரு மனுஷனாக தான் இருக்காப்புல, அதனால் நம்ம உள்ள அனுப்பிவிட்டோம். ஏய் இந்த இப்போ ஒருத்தர் போனார்ல, அவங்களோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஒய்ஃபோ யாரோ எத்தனை மாடி. அதாவது நம்மளுக்கு எதாவது சந்தேகமாக தெரிஞ்சுன்னா ஒன்றும் இதில் இல்லைங்க. ஐயோ போக மாட்டீங்க. ஒன்றும் செய்வேண்ணா. இந்த அப்பார்ட்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, 4258, அதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும். நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். 4258 ஒன்று ஆல்ஃப் கேப்சின் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி வந்தவங்க எடுக்கணும். இவங்க பேர் வந்து ரஃபேட்டலின்னு நினைக்கிறேன். ஹலோ, ஆல்ஃப் ஸ்பீக்கிங். ஓகே, அப்போ வந்தது ஒரு டோப்பிள் ஹேங்கர். ஒய்ஃப் வந்து அவங்க கூட தான் இருக்காங்களாம். நம்ம அப்போதே ஃபோன் அடிச்சு பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கோம். சரி, நான் டிடிடிக்கு போக கரெக்டாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? பாய் பாய். எப்பா சீக்கிரமாக வாங்கப்பா. டிடிடி பையங்களா, டக்குன்னு வாங்கய்யா. கனெக்டட் டு தி டிடிடி. ஒன்றும் சொல்ல வேணாம், முன்னாடி வா. அந்த டோப்பில் அடிச்சு தூக்கி கொண்டைங்க போல. என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. தூக்கி ஜெயிலில் போடுவாங்களா இல்லை கொல்லுவாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. க்ளீனிங் ப்ரோட்டோக்கால் மட்டும் கம்ப்ளீட்டுங்கிறாங்க. ஓகே, அடிச்சாரு. இங்கே உங்கள் பேர் என்னது? யார் இவங்க? செலினி செர்ஜிஸ்டா? செலினி செர்ஜிஸ்ட் ஏதோ ஒரு பேர் வாய்க்குள்ளே வரமாட்டீங்க. 414 ஓகே. எலனாட் செர்ஜிஸ்ட்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் போல, ட்வின்னு. இவங்க வந்து மாடலாக இருக்காங்க, அவங்களும் மாடலாக இருக்காங்க. ரைட்டு கன்னத்தில் ஒரு சீக் இருக்குமா, ரைட்டு கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்குமா. ஸ்மால் பாயிண்டட் நோஸ், சின்ன நோஸ், ஸ்லிம்மாக இருப்பாங்களாம். லாங் நெக்கு, பெரிய நிக்கா. ஷி ஹேஸ் அ ட்வின் வச்சுருப்பாங்களாம். ஓகே, உங்களுக்கு வந்து முடி அந்த சைடாப்பில் பார்த்துருக்குது. கம்மல் போட்டிருக்காங்க. அவங்க சொல்லாதையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருமோ அப்போ பார்ப்போம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஐடி டிடிடி டோகோ கரெக்டாக இருக்குது. 1980 வரைக்கும் இருப்பாங்களாம். ஃப்ளோர் 1 ஜாபஸ் மாடல் கரெக்டாக இருக்குது. டிடிடி லோகோ எல்லாம் கரெக்டாக இருக்குது. கம்ப்ளீட் செக்லிஸ்ட். நீங்கள் போகலாம். டோர் ஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. போங்க. அம்மா, அடுத்து யாருப்பா? யார் நீங்கள்? டுடே லிஸ்ட்டில் இருக்கீங்களா என்ன? ராபர்ட்ஸ்கி பீச்மேனா?
இருங்க, ஐடி எங்கப்பா? டக்குன்னு ஐடியா கொடுத்துருங்க, லேட் ஆக்காதீங்க, டைம் ஆகுது. ஓகே, ராபர்ட்ஸ்கி பீச்மேன் 144,730. 144,730யா? 144,730. வந்து ஷூ மேக்கர் வேலை பார்க்குறாராம். அப்புறம் லாங் நெக் வச்சுருப்பாராம். நெக்கியே காணுமே எங்கே? அவருக்கும் நெக்கு தெரில, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது கேவலமாக. வித்தவுட் ஐப்ரோஸ் இருக்காமா. நோஸு கொஞ்சம் பெருசாக இருக்குமா. கோட்டி ஆடு மாதிரி தாடி வச்சுருப்பாராம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ராபர்ட்ஸ்கி பீச்மேன், டிடிடி லோகோ கரெக்டாக. டிடிடி லோகோ, ஜாபஸ் ஷூ மேக்கர் 1973 வரைக்கும் இருப்பாராம். செக்லிஸ்ட்டை தூக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது கரெக்டாக, அப்பியரன்ஸ் கரெக்டாக, எல்லாம் கரெக்டு. பர்ஃபெக்ட். போகலாம், நீங்கள் போங்கம்மா, போகாப்பா. இரு, எத்தனை ஃப்ளோரில் இருந்தாங்க அவங்க? ஏதோ வச்சுருப்பாரு இந்த காலேஜ். இல்லை, அவ்வளோ பெருசாக முகத்தை காட்டல. யார் பண்ணி? டாக்டர் டபிள்யூ ஆஃப்டன். ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின்ங்க கொடுத்துட்டாரு. ஐயோ சாமி, எத்தனை நாள் தான்ப்பா இன்டர்வியூஸ் கொடுக்க மறப்பீங்க? வச்சுருக்கீங்க கதான் கையில். 250, 214. டாக்டர் டபிள்யூ ஆஃப்டன் 250. ஃப்ளோர் 3 ஃபஸ்ட்டில் இருக்கானா. ஃபிசிக்கிஸ்ட்டு டாக்டராக இருக்கார். அப்புறம் அப்பீரியன்ஸு, ராபர்ட் ஐப்ரோஸ் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குமா. கிளாஸ் போடுவாராம். ஷார்ட் ஹேரு, ரவுண்டு நோஸு, ஸ்கொயர் ஹெட்டு. இவரும் பார்க்க கரெக்டாக தான் இருக்கார். இருங்க, எவ்வளோ நாள் இருக்காங்க பார்ப்போம். ஓகே, 71 வரைக்கும் இருக்கார். ஃபிசிக்கிஸ்ட்டுன்னு இருக்குது. ரீசன் எங்கேயோ போயிருக்காராம். ரெசிடெண்ட் ஆஃப் த பில்டிங். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ட்ரிக்கு செக்லிஸ்ட், இது என்னது? டுடே லிஸ்ட்டு. அதுலேயும் இருக்கீங்க. எல்லாத்தையும் டிக் போட்டு அனுப்பிவிட்ருவோம். ஓகே, கரெக்டாக தான் இருக்கீங்க, ஏதோ ஒரு மாற்றமும் இல்லை. என்ன இன்னைக்கு வரவங்கெல்லாம் நல்லவங்களா இருக்காங்க. நம்மளுக்கு ஏதோ ரெண்டோ இல்லை மூணே டோப்பிள் வாங்குறத மாட்டிருக்காங்க. வந்துட்டாங்கல்ல டோப்பிள் வாங்கரு. முகத்தை பார்க்கும்போது தெரியுது. அனாஸ்தாச்சா மிக்காலிசிங்க பாருங்க. இதுக்கும் இவன் முகத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. டுடே லிஸ்ட்டாக இருக்கா. அப்பீரன்ஸ் ஏன் தப்பாக இருக்குது? மை ஃபேஸ், ஆமாம் அவன் முகம்தான். வாட் இஸ் தி ஸ்கின் ஆர் வாட் எவரா? ஐயோ, எத்தனை ஃப்ளோரில் இருக்க? ஸ்டூடெண்ட்டு. சரி, டோப்பிள்ங்கிறது நல்லா தெரியுது. சரி, எதுக்கு இப்படி வேஷம் இருக்குன்னு கேட்டால், ஸ்கூலில் ஆனுவல் டே வேஷம் போட சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. பொய் சொல்லலாம், அந்த மாதிரி கேவலமாலாம் பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் தான் அவள், அனாஸ்தாச்சா மிக்காலிஸ் நினைக்கிறேன். ஸ்கூலில் ஆனுவல் டே, அதனால் இந்த மாதிரி வேஷம் போட சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் உள்ளே அனுப்பிவிட்ருப்பேன். பார்த்தீங்களா? நன்றி கொஸ்டிங்களா கொடுங்களா. சாரி, எஸ் ஃபர்காட். ஸ்டீவன் ருட்பாய்ஸ் 565,965. 565,965. ஃப்ளோர் 3ல் இருக்காராம். 410 அப்பார்ட்மெண்ட் நம்பர் 4242. பைலட்டாக வேலை பார்க்குறாரு. பிக் நோஸ் இருக்குமா. வியர்ஸ் கிளாஸஸ், ஷார்ட் ஹேரு, ஸ்மால் ஹெட்டு. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நல்லவனாக தான் இருக்கான். ஸ்டீவன் ருட்பாய்ஸ். டிடிடி லோகோவை பார்ப்போம். கையில் ஜாவாஸுக்கு தான் இருந்துக்கலாம். 1966 வரைக்கும் இருப்பாங்கண்ணா. ஓகே, எல்லாம் கரெக்டு.
நீங்கள் வீட்டுக்கு போகலாம். எல்லாம் ஆர்டராக தான் இருக்குது. போங்கப்பா, ரெக்வஸ்ட்லாம் கேட்காதீங்க. அடுத்து யாரு? நான் டைம் பாஸ் பண்ண விரும்பல, சாரி. டோப்பில் நல்லாவே தெரியுது. என் பேர் வந்து ஐசாக் கேவ்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். முன்னக்கூட்டியே நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன். ஐசாக் கேவ்ஸ் தானே இதில் இருக்கானா? இதுலையே இல்லை, ஃப்ளோர் 2ல் இருப்பான். அந்த இருக்கான் பாருங்க, மூஞ்சிக்கு அந்த முகரைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோப்பா, இப்போ டக்கு டக்குன்னு வாங்கப்பா. அடுத்துப்பா யாருப்பா? நம்ம எத்தனை பேரை விட்டுருக்கோம்? வாம்மா வா, உன்னோட டோப்பில் தான் வந்தாப்பா. இதுங்க எத்தனை பேர் விட்டுருக்கோன்னு வைப்போம். ராபர்ட்ஸ்கி பீச் மேலே விட்டுருக்கோம், செலினிஸ்வர் திட்ட விட்டுருக்கோம், ஸ்டீவன் ருப்பைசி, டபிள்யூ ஆஃப்டனு, ஆல்ஃப் கேப்சன், க்ளோரியா, இன்னும் 3 பேர் நம்ம லிஸ்ட்டில் வர வேண்டியது இருக்குது. அப்போ டக்குன்னு வாங்க. சரி, 2 ஃப்ளோர் 2 4 ஐடி, வேர் இஸ் தி ஐடி? ஃபர்கட் டு. என்ன வாட்ட வருங்கிற? அப்போ தான் வந்தாலும் வாட்ட வருங்கிறா, இவ்வளோ வாட்ட வருங்கிறான். இதுக்கு தான் வாட்ட வருங்கிறான்னு தெரில. அனஸ்தாச்சா மிக்காலிஸ் 132462 ஏய், இந்த கேம் வேறு லேக் ஆகி தொலையுது. ஐ 132462 டயர்ட் ஐஸ், 2 பொன்டைல்ஸ், ஸ்மால் நோஸ், ரவுண்ட் ஃபேஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் மொபைலில் ஏற்றலை, இது ஒரு மோடு, அது தெரியுமா? அதனால் இந்த மாதிரிலாம் ஸ்டாக்கெல்லாம் நடக்குது. ஓகே, நீ போகலான்னு நினைக்கிறேன். எத்தனை நாள் மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோ. 1985 வரைக்கும் இருப்பான். ஓகே, நீ போ. அடுத்து வாப்பா. அடுத்து இன்னும் 2 பேர் வர வேண்டியது இருக்குது. ஆல்பர்ட்ஸ்கி, பிட்ச்மேன், ரோமன் ஸ்டிலின்ஸ்கியா. யார் நீ? இது ஒரு டோப்பல் ஹேங்கருங்க, நல்லாவே தெரியுது. இது வந்து லூயிஸ் ஸ்டிலின்ஸ்கி. லூயிஸ் ஸ்டிலின்ஸ்கி பேர் வந்து. இவளோட உதடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் இல்லை. ஏன் அப்பியரன்ஸ் தப்பாக இருக்குது? வை அந்த மொழி முடிக்கிறா பாருங்க, இங்கே வாங்க. ஷோ வந்து தொலைடா. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வேறு வரமாட்டேங்குது. மோடை போட்டுக்கிட்டு மோடெல்லாம் கிடையாது, சும்மா ஏபிகே டெவலப் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு பாருங்கள். எப்பா பிக்கான லிப்ஸ் இருக்குதான். அப்போ நீ ஒரு டோப்பலாங்கர். வீட்டுக்காக நான் ஃபோன் பண்ண விரும்பவே இல்லை. சாவு. 18 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ போவே. டக்குன்னு வாங்கய்யா, டக்குன்னு முடிக்கணும். அடுத்து இன்னும் 2 பேர் தான். அப்பா வாங்கப்பா, ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? டக்குன்னு வாங்கய்யா, ஏன் எவ்வளோ லேட் ஆக்குறீங்க? ஐயா வாங்கய்யா. ஆல்பர்ட்ஸ்கி பீச்மேன் வாப்பா வா. உன்னோட தம்பி தான் வந்தான் போன வாட்டி. ஆல்பர்ட்ஸ்கி பீச்மேன் 146 எல்லாம் இதாக கியரு டிடி 145 146354 146354 146354 மஸ்டாச்சு இருக்குமா? மீஸ் வச்சுட்டு போகிறான். அப்புறமே சின்ன நோஸு, ஐப்ரோஸு, ஃபேஸு என்ன இருக்கா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அப்படின்னா நீ போகலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடாக இருக்குமா? இதுங்க ஷூ மேக்கர், இவரும் ஒரு ஷூ மேக்கர் தான். ஷூ மேக்கர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகே, நீ போகலாம். அடுத்து ரோமன் ஸ்டிலின்ஸ்கி. டக்குன்னு வாங்கப்பா, டைம் ஆகுது. வாங்கய்யா. வந்துட்டார்ல ரோமன் ஸ்டிலின்ஸ்கி. இருங்க, இவரோட மூக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். கரெக்டாக தான் இருக்குது. ரோமன் ஸ்டிலின்ஸ்கியா, ஃப்ளோர் 141. ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாராம். டிடிடி லோகோ கரெக்டாக இருக்குது.
1968 வரைக்கும் இருப்பாங்களாம். ரோமன் ஸ்டெலின்ஸ்கி 483-684 ஃபஸ்ட்டு 483-684. பிக் நோஸ் இருக்குமா, ஸ்கேர் வந்து ரைட் சின், ஒரு தழும்பு இருக்குமா, லாங் ஃபேஸு, ஒன்று ஐப்ரோ இருக்குமா, ஒரே ஒரு ஐப்ரோ, அப்படியே ரெண்டு கண்ணுக்கும் சேர்த்து. வேர்ஸ் ஹேட். ஓகே, கரெக்டாக தான் இருக்கார். நீ போகலாம், கரெக்டாக தான் இருக்குது. அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு. ஓகே அப்போ முடிஞ்சுன்னு நினைக்கேன், வேலை முடிஞ்சுன்னு நினைக்கேன், ஏன் முடிஞ்சுன்னு நினைக்கப்போ வேற எவனோ வருவேன். யாரா நீ? உன் டோப்பில் வாங்குறங்க சப்பாக இருக்குது. மை ஃபேஸ். ஆமாம், அவன் ஃபேஸ் தான். ஆமாண்டா, பேப்பர்ரா. என்ன பண்ண போகிற? ஏங்க பேப்பரை திறந்து காப்பான மூஞ்சி கேவலமாக இருக்கும். டோப்பில் வாங்குறான், வீட்டுக்கு போடா, சாவிடா, டக்குன்னு வாங்கப்பா. எப்பா போனை எடுங்கய்யா. டோப்புலங்க டிடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டா? டோப்புல் கேங்கர் டிடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இவங்களோட கம்பெனி பேர். அடுத்து யாரும் இல்லை. அடுத்து அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஏன் முடிஞ்சிச்சு? நீயும் டோப்புலங்க. நான் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். எடுங்கடா டக்குன்னு. டிடிடி வாங்க. கிளீனிங் ப்ரோட்டோக்கால் கம்ப்ளீட்டட். கண்டினியூ பண்ணுறேங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கு மேலே யார் நீ? மர்கட்டி பபுள்ஸா? இருங்க. ஸ்டீம் ஸ்ட்ரெஸ்ஸா? வேலை பியூர் வேலை இருக்குது. இதுங்க என்ன இது? ஸ்டீம் ஸ்ட்ரெஸ்ஸு 6431. இருங்க, உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். 6431. பப்பிள்ஸ் எடுத்தாங்கண்ணா அடுத்த செகண்டே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். சரிப்பா. சரி அவங்க தான் எடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து அந்த ஒரு டோக்கன். வாங்கப்பா, புரியுப்பா, நேரமாச்சு. ஸோ வந்துட்டாங்க டோப்புலாங்கர் டிடெக்ஷன் டிபார்ட்மெண்ட். கண்டினியூலாம் கிடையாது, முடிங்கடா கேம. இத்தனை பேர் தான்டா வருவீங்க. இனிமேல் வந்தாங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுவேன். முடிஞ்சு. யாராவது நம்ம டோப்புலாங்கர் நம்ம உள்ள விட்டோம்னா நம்மளை அடுத்த செகண்டே கொண்டுருவாங்க. இந்த மாதிரி கதவு முடிச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். டோப்பிள்ஸ் கேப்சர்டு 7, நெய்பர் ஸ்கில் 0, டோப்பிள் சாலோ 0. ரேங்க் ரெஸ்னா சூப்பரோ தெரியல. ஓகே அந்த கேம் முடிஞ்சிச்சு. ஓகே கார்டியன், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்த வீடியோ நான் எப்படி இந்தியன் பைக் டிரைவிங் தான் போடுறான்னு இருக்கேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் guys. See you guys.